Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. துறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி. இவர் காஞ்சிபுரம் பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறார். கடந்த 1995ஆம் ஆண்டு பழனி தனது அத்தை மகள் செல்வி என்பவரையே திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு நிஷானி என்ற மகள் உள்ளார். அவருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமான நிலையில் துறையூரிலேயே கணவரோடு வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் பழனியின் மனைவி செல்வி கடந்த வருடம் மார்ச் 5ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். பழனி தன் மனைவி உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு அழகிய தனி வீடு கட்ட வேண்டும் என ஆசைப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் மனைவி உயிரோடு இருந்த நாட்களில் அவரது ஆசையை நிறைவேற்ற தவறிய பழனி அவர் மறைந்த நிலையில் தனது சொந்த நிலத்திலேயே உடலை அடக்கம் செய்து அதன் மேல் அழகிய தனி வீட்டை கட்டி மனைவியின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அவரது நினைவு தினம் வருவதற்குள்ளாகவே அவர் ஆசைப்பட்டபடியே அந்த வீட்டை வடிவமைத்த பழனி அந்த வீட்டிற்கு செல்வி துளசி வனம் எனவும் பெயர் வைத்திருக்கிறார். வீட்டிற்குள் எந்த திசையில் திரும்பினாலும் தனது மனைவியின் நினைவுகள் தன் கூடவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவரது புகைப்படங்களை 4 புறத்திலும் உள்ள சுவரிலும் மாட்டி அலங்கரித்திருக்கிறார். தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து கூட பார்க்க முடியாத பழனி சமாதிக்கு அருகாமையிலேயே தனக்கென ஒரு சிறிய படுக்கை அறையையும் அமைத்திருக்கிறார். தன் மனைவி எப்போதும் தன் கூடவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே சமாதியாக கட்டாமல் வீடாக கட்டியிருப்பதாக கணவர் பழனி தெரிவித்திருக்கிறார். அவங்க வீட்டிலே இருக்கணும், எப்பவுமே கூட இருக்கணும். அதுக்காக இந்த வீடாவை சமாதின்னு கட்டணும்னு சொன்னாங்க. சமாதிலாம் பண்ணலை. வீட்டில் எப்படி பெட்ரூம்ல இருப்பாலோ அதே மாதிரி ஹால்லேயே எங்கள் கூட எல்லாம் எங்கள் உறவு எல்லாமே கூட இருக்கணும். யார் வந்து பேசினாலும் அவங்களுடைய ஓசை அவங்களுக்கு கேட்கணும். அதனால தான் எனக்கு ஒரு சின்ன பெட்ரூமு, அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. என் வாழ்நாள் என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த முக்கியமான பங்கு அவளுக்கு தான். தற்போதைய காலங்களில் குடும்பங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிறைந்தும் திருமணமாகி சில வருட காலங்களிலேயே நீதிமன்றத்தை நாடி பிரிந்து செல்பவர்களுக்கு மத்தியிலும் தன் மனைவி மறைந்தாலும் தன்னோடு வாழ்வதாக பாவித்து அவருக்கு சமாதியுடன் கூடிய வீட்டை கட்டி அதில் கணவர் வாழ்ந்து வருவது காண்போரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.